என்ன மக்களே, பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏன்னா நானும் வந்து பிக் பாஸில் நிறைய ரிவ்யூலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த யூடியூப்பில். பார்க்க எனக்கும் சில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சில மனக்குமரல்கள், சில கருத்துக்களை வந்து சொல்லணும்னு நானும் ஆசைப்பட்றேன். இதை வந்து மக்களுக்கு பேசுறதால எனக்கு தெரியல, அப்படி சேர்ந்தா சந்தோஷம். இல்லை என்னன்னா, இந்த விஜய் சேதுபதி சார் நம்ம வந்து வீக்கெண்டில் வந்து ரிவ்யூ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கருத்து சொல்லுவார். ஸோ எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்க பண்ண தப்புகள் என்னது, அவங்க என்ன செய்கிறாங்க, எந்த டாஸ்கை எப்படி விளையாடுறாங்கன்ற அட்ரஸ் பண்ணுவார். ஸோ இதில் என்னன்னா, எனக்கு அதில் ஒரு நபர் வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நபர் இருக்கார். அது யாருனாக்கா இந்த எஃப்ஜே. அவர் என்னத்தை தான் அவன் பண்ணாலும் இந்த மக்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களால் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தருக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னுக்கு 10 தடவை யோசிக்க மாட்டீங்களா? யாரை நம்ம வெளியாக்கணும், யாரை நம்ம வீட்டுள்ள வச்சிருக்கணும்? ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா, இத்தனை சீசன் பிக் பாஸில் வந்து இது நான் 9வது சீசனு. நான் பார்த்த சீசன்லேயே நான் பார்த்ததுலேயே வந்து 4 சீசன் பார்த்துட்டேன். 1 பார்த்தேன், 2 பார்த்தேன், 3 பார்த்தேன். அதோட நான் பார்க்கல. அதோட வந்து 6 பார்த்தேன். அசீம் டைமில் அசீம் இஸ் சாம்பியனு, அது பார்த்தேன். ஆனால் இந்த சீசனில் வந்து படு கேவலமான சீசன் இது வந்து. இப்படி ஒரு சீசனை என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்ததில்லை. சரிங்களா? நான் ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன், மக்களே, ஓட்டு போடுறதுக்கு முன்னுக்கு யோசிச்சு நிதானமாக ஓட்டு போடுங்க. சும்மா கண்ணை கட்டிக்கிட்டுலாம் ஓட்டு போடாதீங்க. சரியா? அதில் யார் எந்த நபர் தகுதியான நபர்கள் உள்ளுக்கு இருக்கணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. சரியா? இந்த தகுதி இல்லாதவங்கள வந்து உள்ளுக்கு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? மனசாட்சின்னு உங்களுக்கு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் யாருக்குமே அது அத்தனை கொஞ்சம் நான் யாருக்குமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பறிஞ்சு பேசலை. யாருக்குமே சப்போர்ட் பண்ணி நான் பேசலை. சரிங்களா? ஸோ இந்த எஃப்ஜே அதுலேயும் இந்த எஃப்ஜே மாதிரி ஆள்லாம் வந்து உள்ளுக்கு வந்து இருக்கிறதுக்கு படு கேவலமான தகுதியே இல்லாத ஒரு நபர். சரிங்களா? ஸோ இனிமேல் வரும் வாரங்களில் இன்னும் இருந்தால் ஒரு 2 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாரை நீங்கள் உள்ளுக்கு வைக்க போகிறீங்க, யாரை நீங்கள் வந்து வெற்றியாளராக நீங்கள் இது பண்ண போகிறீங்க எனக்கு தெரியல. பார்த்து எதுவாக இருந்தாலும் பார்த்து முடிவெடுங்களேன் மக்களே. சரிங்களா? இதுக்கப்புறம் நான் வீடியோ செய்வேன்னு நினைக்கிறேன். வரும் வாரங்களில் பார்ப்போம்.